என்னடா இது 5 சப்ஜெக்டையும் கூட்டினாலே 35 மார்க் வரல. எழுதுறாதாரடா வரும். இவன் யாரா இவன்? படிச்சா தானடா எழுத முடியும். அப்போ படிக்க வேண்டியதாரடா. யாரா அவன்? புக் இருந்தா தானே படிக்க முடியும். அததான் எடைக்கு போட்டோமே. ஏன்டா படிக்கிற புக்கை எடைக்கு போடுறீங்க? எடைக்கு போட்டு அப்ப என்னதாடா பண்ணுவீங்க? அப்படி எப்படி நாங்க பெருச்சம்பளம் சாப்பிடுறது? அட பாவிகளா, அன்னைக்கு வாங்கின பேரிச்சம்பளத்தையா இன்னைக்கு எனக்கு கொடுத்தீங்க? சேச்சே, இது புதுசு, இப்பதான் வாங்கினது. புதுசா? அட பாவிகளா, எங்கடா புக்க காணோம்? எல்லா தேர்வுதாள்களையும் உங்கள் தந்தையிடம் கொடுத்து கையெழுத்து வாங்கி வரவும். எப்படா இந்த மார்க்க போய் நம்ம அப்பா கிட்ட காட்டுறது? ஐடியா. கேப்டன், என்ன உங்க பேப்பரை ஏன் பேக்ல வைக்கிறீங்க? இருக்கட்டும்டா, எங்க அப்பா பேப்பர் கேட்டா எவனோ ஒரு லூஸ் பையன் அவன் பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிடுறேன். டேய் முனிசு, பரீட்சை பேப்பர்ல உன் பேரை இனிமேல் பென்சில் எழுது. அப்புறம் அதை அழிச்சிட்டு உங்க பேரை போட்டு உங்க பேப்பர்னு சொல்லிக்கிறதுக்கா? பிரபு, நீ என்னடா பரீட்சை பேப்பர் தின்னுட்டு இருக்க? பசிக்குதுடே. அப்போ உங்க அப்பா கேட்டா அவருக்கு நியூஸ் பேப்பர் இருக்குடே. காளி, நீ என்ன பண்ண போற? நம்ம அப்பாவுக்கு நம்ம எப்பவுமே சிரமம் கொடுக்க கூடாதுடா. அதனால அவர் கையெழுத்த நாமளே போட்டுக்கணும். ஐயோ, அப்புறம் உங்க அப்பா பரீட்சை பேப்பர் எங்கன்னு கேட்டா ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும். அதுக்கு தாண்டா பரீட்சையில நிறைய அடிஷனல் பேப்பர் வாங்கினேன். கடையில ரெட் இங்கும் வாங்கிட்டேன். டேய், உனக்கு என்ன பேப்பரே வரல? நான் நியூ ஜாயினி, பரீட்சை எழுதல. நியூ ஜாயினின்னு பேர் வச்சா பரீட்சை எழுத மாட்டியா? சரி, அதை விடு. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போ. ஏய், சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாத. எனக்கு எண்டே கிடையாதுடா. இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் தான்.